Hi student, welcome back to the lesson. Now we are going to see periodic trends in properties. The electronic configuration of element help us to explain the periodic recurrence of physical and chemical properties. ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ப்ரெசன்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். ஃபஸ்ட்டு ஒன் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் மீன்ஸ் distance between the center of the nucleus and the outermost shell contain the valence electron. அதாவது டிஸ்டன்ஸு ஒரு ஆட்டம் உடைய நியூக்ளியருக்கும் அது லாஸ்ட் ஷெல்லில் இருக்க பேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸை சிங்கிளாக தனியாக இருக்கிற ஒரு ஆட்டமில் மெஷர் பண்ண முடியாது எக்ஸப்ட் நோபல் கேஸ். Usually atomic radius is referred as covalent radius, metallic radius. Two types of radius இருக்காங்க. அது எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா நேச்சர் ஆஃப் த பாண்டிங் ஆஃப் ஆட்டம். ஒரு ரெண்டு ஆட்டம் யார் கூட பாண்ட் பயன் பண்ணியிருக்காங்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அது கோவலண்ட் ரேடியஸா இல்லை மெட்டாலிக் ரேடியஸான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் half of the distance between the nucleus of adjacent metals. இப்போ மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னா ரெண்டு மெட்டல்ஸ்குள்ளே இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோன்னா மெட்டாலிக் ரேடியஸ் சொல்லுவோம். அதாவது half of the distance இவங்க ஒரு மெட்டல் இவங்க ஒரு மெட்டல், ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணது தான் என்ன மெட்டாலிக் ரேடியஸ். கோவலண்ட் ரேடியஸ்னால் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸில் அவங்களோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் covalent radius. For example, hydrogen atom H2. ஹைட்ரஜன் எலமெண்ட் இங்கே ஒன்று இருக்காங்க, ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் ரெண்டு இங்கே ஒன்று இருக்காங்க இங்கே இருக்காங்க. அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டமுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது தான் என்னென்னா கோவலண்ட் ரேடியஸ். ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் உடைய வேல்யூ என்ன 0.74 ஆம்ஸ்ட்ராங். இதில் நம்ம கோவலண்ட் ரேடியஸ் என்ன 2ஆல் டிவைட் பண்ணிக்கொண்டே தான் 0.37 வரும். அட்டாமிக் ரேடியஸ் இன் குரூப் இன்க்ரீசஸ் டிக்ரீஸ் இன் பீரியட் பிகாஸ் இன் பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹைட்ரஜன் only 1 electron. Second lithium total atomic number 3 2,1 electron distribution. First shell contain a 2 electron, second shell contain a 1 electron. Sodium atomic number 11 but the electron distribution 2,8,1. First shell having a 2 electron, second shell having a 8 electron, third shell having a 1 electron. So the addition of electron enter in the next shell. But next shell electron add ஆக என்னவாகுதுன்னா அதனுடைய ஷெல்ஸ் நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆக இந்த சென்டரில் இருக்க இந்த நியூக்ளியஸுக்கும் லாஸ்ட் ஷெல்லுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது அட்டாமிக் ரேடியஸ் மீனிங் என்னென்னா நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட் ஷெல்லில் இருக்க பேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன அட்டாமிக் ரேடியஸ். இப்போ குரூப்பில் என்ன நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இன்க்ரீசஸ். In period atomic radius decreases because the number of electron, the addition of electron enter in the same shell. Again same example lithium atomic number 3 2,1. First shell contain 2 electron, second shell 1 electron. Next beryllium 4 2,2. First shell contain 2 electron, second shell contain 2 electron. Same boron 2, atomic number 5 2,3. ஃபஸ்ட் ஷெல் கண்டெய்னர் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல் 3 எலக்ட்ரான். இதை மாதிரி அடிஷ்னலாக வர எலக்ட்ரான் எல்லாமே என்ன ஆகுதுன்னா சேம் ஷெல்லில் ஆட் ஆகுறாங்க. அப்படி சேம் ஷெல்லில் ஆட் ஆகும்போது என்னவாகுதுன்னா அதனுடைய ஷெல்லில் எலக்ட்ரான் க்ளவுட் அதிகமாகிட்டு அது ஸ்ட்ரிங்க் ஆக அது சுருங்குறாங்க.
ஏன் சுருங்குறாங்கன்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்க எலக்ட்ரானை ஃபுல்லாக என்ன பண்ண அட்ராக்ட் பண்ணுறாங்க. அட்ராக்ட் பண்ணும்போது என்னவாகுதுன்னா அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன் பீரியட் அட்டாமிக் radius decreases. Next topic, ionic radii. It is defined as the distance from the center of the nucleus ion up to point where exert in the influence of the electron cloud. அதுதான் நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட்டாக என்ன ஒரு அயான் ஃபார்ம் ஆனாங்க அவங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்ன அயானிக் ரேடியை சொல்லுவோம். யூஸ்வலாகவே அயானிக்னாலே ஆனையான் அண்ட் கேட்டையான் தான். அப்போ ஆனையான் கேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆவாங்கன்னா ஒரு ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆவாங்க. சப்போஸ் கெயின் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆவாங்க. பாருங்கள், லித்தியம் வேல்யூ 156. இது நியூட்ரலாக இருக்காங்க. இவங்க ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா Li ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேல்யூ என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ளூரின் பாருங்கள், ஃப்ளூரின் நியூட்ரல் F. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகுனா அங்கே மைனஸ் ஆனியன் ஃபார்ம் ஆவாங்க. அப்போ இங்கே இவங்களோட வேல்யூ 69 ஆனால் என்ன சேஞ்ச் ஆகிருக்காங்க, உங்களுக்கு 190 சேஞ்ச் ஆகிருக்காங்க. So same, atomic radius decrease in period, increase in group. Next, ionization energy means the minimum energy required to removal of electron from the gaseous atom. ஒரு gaseous atomல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. இது வேறு நேம் என்ன சொல்லலாம், அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். இது எப்படி மெஷர் பண்ணலான்னா கிலோஜூல் per mole. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் இன் பீரியட், டிக்ரீஸ் இன் குரூப். எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா இப்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், எலக்ட்ரான் எல்லாமே இங்கே அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் என்டர் இன் த சேம் ஷெல். எவ்வளோ எலக்ட்ரான் வந்தாலும் பீரியடில் மட்டும் எல்லாமே சேம் ஷெல் என்ன பண்ணுறாங்க, ஆட் ஆகுறாங்க. அப்படி ஆட் ஆகும்போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நியூக்ளியஸ்க்கும் அவங்க லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கும்போது என்னவாகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான நம்ம எனர்ஜி கொடுத்தா ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். இன் குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஏன்னா இது தெரிஞ்சது வருங்க, சேம் இங்கே அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் என்டர் இன் த நெக்ஸ்ட் ஷெல். அப்போ நெக்ஸ்ட் ஷெல் இன்க்ரீஸ் ஆக அந்த நியூக்ளியஸுக்கும் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரானுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹை ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னா என்ன, அந்த நியூக்ளியஸுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கு அட்ராக்ஷன் நமக்கு என்ன லோவாக இருக்கும். அப்போ லோவாக இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண நமக்கு என்ன தேவை, ஒரு லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியே இருந்தால் போதும். ஸோ அதனால் குரூப்பில் ionization energy decreases. So ionization energy increase in period, decrease in group. Note, as the positive charge increases, the size of cation decreases. The negative charge increases, size of anion increases. Next topic, electron affinity. Electron affinity, first நம்ம என்ன பார்த்தோம், அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு கேஷியஸ் ஆட்டமில் இருக்க ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜின்னு பார்த்தோம். இங்கே எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னென்னா சேம் ஒரு கேஷியஸ் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். பாருங்கள், gaseous atom gain an electron to form a anion. ஓகேவா, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு அது ஒரு ஆனியனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதான் என்னென்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், chlorine atom accept one electron to gives chlorine anion. மேலே anion ஃபார்ம் ஆயிருக்கா, and released some energy.
this is a same electron affinity increase in from left to right period, decrease in group. Means ஒரு pair of electron attract பண்ணுற tendency எந்த ஆட்டம்க்கு அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் electronegativity. For example, HCl molecules. HCl molecules, both the hydrogen and chlorine atom share one electron. So ஒரு covalent bond நமக்கு அங்கே create ஆகணும் என்ன பண்ணும் mutual sharing of electron. ரெண்டு ஆட்டமே என்ன பண்ணணும் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா தான் என்னவாகும் அங்கே ஒரு bond create ஆகும் covalent bond create ஆகும். ஸோ இதை மாதிரி இருக்கிற bond என்ன பண்ணணும் ஒருத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதை attract பண்ணி எடுக்கிறாங்க. Chlorine atom has a higher electronegativity, hence pulls and shared electron towards itself more strongly than hydrogen. So hydrogenையும் chlorine compare பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு low electronegativity இருக்கு, குளோரினுக்கு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இருக்கு. அவ புல்லிங் நேச்சர் யாருக்கு அதிகமா இருக்குன்னா குளோரினுக்கு அதிகமாக இருக்கும். என்ன பண்ணோம் அந்த எலக்ட்ரான் அந்த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க பிடிச்சி அதை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும்போது கடைசியாக பாருங்கள் இருக்கும்போது இவங்க ஹைட்ரஜன் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கூட இருக்கிற எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுறாங்க. லாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த எலக்ட்ரானை ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை வந்ததால் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு மைனஸ் சார்ஜ் க்ரியேட் ஆகுறாங்க. Pauling scale is widely used to determine the electronegativity, which is the term predict the nature of the bonding. So இங்க Pauling scale வச்சு என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற என்னென்ன பாண்ட் டூ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அவங்க இன் பிட்வீன்ல என்ன பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னு என்ன பண்றாங்கன்னா இந்த Pauling scale வச்சு மெஷர் பண்றாங்க. So electronegativity of the sum of the element below அவங்களே கொடுத்துட்டாங்க. F is equal to 4, Cl 3, Br 2.8, I 2.5, H 2.1, sodium Na 1. ஸோ இது எப்படி வேல்யூனா ரெண்டு ஆட்டம் இருக்கும். அவங்க ரெண்டு ஆட்டமுடைய வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணி பார்த்தா 1.7 வேல்யூ இருந்ததுன்னா 1.7 இருந்ததுன்னா அவங்க 50% அயானிக் கேரக்டராகவும் 50% கோவலன்ட் கேரக்டராக இருப்பாங்க. இதுவே வந்த வேல்யூ லெஸ் தென் 1.7 இருந்ததுன்னா அவங்க கோவலன்ட் கேரக்டராக இருப்பாங்க. கிரேட்டர் தென் 1.7 இருந்ததுன்னா அவங்க என்ன அயானிக் கேரக்டராக இருப்பாங்க. So along the period left to right in the periodic table electronegativity increases. So period la electronegativity increase ஆகும், group la electronegativity decrease ஆகும்.